தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாதங்களில் இயல்பளவை விட கூடுதலாக மழைப்பொழிவு இருக்கும் என தேசிய வானிலை மையம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த ஆண்டில் வரக்கூடிய 3 மாதங்கள்ல மழையுடைய அளவு இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தியாளர் சந்திப்புல அதனுடைய தலைவர் மொகபெத்ரா தற்பொழுது தகவலாக தெரிவித்திருக்கிறார். கடந்த நவம்பர், டிசம்பர், அதே போன்று அக்டோபர் இந்த 3 மாதங்கள் கூடிய வடகிழக்கு பருவமழையினுடைய மழை விவரங்கள் குறித்தான செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதை தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய இந்த 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய இந்த 3 மாதங்கள் குளிர்காலமாக அறியப்பட்டாலும் இந்த காலங்களில் இந்தியாவில் பெய்யக்கூடிய மழை அளவு இயல்பை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பும் வடமேற்கு இந்திய பகுதிகளில் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லியிருந்தார். இந்த சூழலில் தென்னிந்திய பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாடு உள்ளடக்கி இருக்கக்கூடிய தென்னிந்திய தீபகற்ப பகுதிகளில் இயல்பை விட அதிகமான அளவில் இந்த 3 மாதங்களில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல ஜனவரி மாதத்தில் நமக்கு இயல்பான மழை அளவு தென்னிந்திய பகுதிகளுக்கு இருப்பதை விட கூடுதலாக இருக்கும் என்பது அதனுடைய அம்சமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல வெப்பநிலை பொறுத்தவரையிலும் இந்த 3 மாத காலங்களில், குறிப்பா ஜனவரி மாதத்துல குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிகபட்சமாக நமக்கு சராசரியா ஒரு எடுத்துக்காட்டுக்கு 33 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்றால் அது அந்த அளவில் இயல்பை ஒட்டி இருக்கும் எனவும், அதே குறைந்தபட்ச வெப்பநிலை நமக்கு சராசரியாக 26, 25 இருக்கும் என்றால் அதில் அதிகபட்சமாக அது மாறி 28, 29 என்ற அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை, புவி வெப்பம் அதிகமாவதன் காரணமாக நமக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரிக்கிறது என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டுகள்ல, அதாவது 1901 முதல் தற்போது வரையிலுமான காலகட்டங்களில் இந்த கடந்த 2024ஆம் ஆண்டுல வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை இயல்பை விட 0.65 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதனுடைய தாக்கங்கள் பல்வேறு வானிலை காரணிகள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால இந்த மழைக்கான வாய்ப்புகளும் வெப்பநிலை உள்ளிட்ட வானிலை மாற்றங்கள் நிகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களை பொறுத்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்களுக்கு மழை இயல்பை விட அதிகமாக பதிவாகும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். ஜனவரியில கூடுதலாக இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை வலுப்படுத்தக்கூடிய வகையில அடுத்து வரக்கூடிய இந்த வாரங்கள்ல, இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் வகையில இந்திய தென் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதனுடைய நகர்வு தமிழகத்தை நோக்கி இருக்கக்கூடிய காரணங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதிகப்படும் என்பதும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் பதிவாகக்கூடிய மழை அளவை பொறுத்தவரையிலும் இயல்பை விட அதிகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பார்க்கும் பொழுது இது இயல்பை விட 21% அதிகமாகவும், தென்னிந்திய பகுதிகளுக்கு இது இயல்பை விட 23% அதிகம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 1901 முதல் 2024 வரையிலான இத்தனை ஆண்டுகள்ல இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை, அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டுடைய வடகிழக்கு பருவமழை காலம் என்பது இதுவரையிலும் பதிவாகக்கூடிய அதிகபட்சமான வடகிழக்கு பருவமழையில 2வது அதிகபட்சம் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு முன்பாக 1940களில் ஒரு முறை அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவாகி இருந்ததாகவும், இந்த முறை பதிவாகி இருப்பது 2வது அதிகபட்ச மழை அளவு என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மழைக்கான முன்னறிவிப்புகளை இந்த மாதத்துக்கு வெளியிட்டது போலவே அடுத்தடுத்த மாதங்களுக்கும் முன்கூட்டியே வெளியிடப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் இந்த காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் இருந்தாலும் வரக்கூடிய முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்புகள்ல துல்லியத்தன்மையை 35 முதல் 40% அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது புயல் கரையை கடப்பது, புயல் உருவாகுவது, அதோட நகர்வு உள்ளிட்டவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்பது கடந்த கால முன்னறிவிப்புகளை விட இந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளில் 35 முதல் 40% கூடுதலாக அந்த துல்லியத்தன்மை அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புயலுடைய கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த காலங்களில் இந்த 2024 வரையிலும் கொடுக்கப்பட்டிருப்பதில் துல்லியத்தன்மை அதிகரித்திருப்பதாகவும், அதுவும் 2024 அது சரியாக கொடுக்கப்பட்ட முன்கறிவிப்புக்கு ஏற்ற கணிப்பின்படியே புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.